பஸ்ஸில் வந்தால் கூட பார்க் பண்ணலாம். மொத்தமாக 11 ரூம் இருக்குது. எஸ்டேட் தான். இப்போ சீசனுக்கு சீசன் மாறுற மாதிரி எல்லாம் இல்லை. இந்த டீ எதில் வேணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன கடை மாதிரியும் வச்சுக்கோங்க. இந்த 2 ரூம் இதில் சேர்ந்து இருக்குது. நீங்கள் தனித்தனியாக வேணும்னா தனித்தனியாகவும் எடுக்கலாம், இல்லாட்டி சேர்ந்து ஒரு ஏரியாவும் எடுக்கலாம். இதுதான் ரூம். இது கொஞ்சம் இடம் பெருசுனால உங்களுக்கு 7500. அதோட இதில் மைக்ரோவேவ் ஒன்றும் இருக்குது. இப்போ அடுத்தது நான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் இந்த கண்டி ரோட்லேயே புங்கன்குளம் ஜங்ஷன் இருக்குது தான். அந்த ஜே ஹோட்டல்ஸுக்கு போனோம். அதுக்கு போக முதல் இங்கே கச்சேரிக்கு போயக்குள்ள இடையக்குள்ள ஒரு ரோட் பேர் தான். நான் அந்த ரோட்டுக்குன்னு பேர் இல்லை, அதான் பிரச்சனை. ஏஆர்எஸ் ஹாலிடேன்னு வாசல்லையும் போட் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா அதோட திரும்பினா உள்ளுக்கு ஃபுல்லாகவே அவங்களோட இடத்துக்கு மட்டும்தான் போகுது இந்த லேன். அப்போ ஜேஆர்எஸ் ஹாலிடே இன்னண்டு அதில் பார்த்தீங்கன்னா சரி, நான் அந்த அட்ரஸும் போட்டு விட்றேன். இந்த கண்டி ரோட்லேயே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹோம் ஸ்டேயாகவே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கிச்சன் அதெல்லாம் இருக்குது, டைனிங் ஏரியா அப்படி எல்லாம் இருக்குது. அதோட எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் இங்கே வந்து பார்க் பண்ணக்கூடிய பெரிய இட வசதியும் இருக்குது. இப்போ இங்காலையும் இடம் இருக்குது. அப்போ வாகனங்கள் வடிவாக பார்க் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் பஸ்ஸில் வந்தால் கூட பார்க் பண்ணலாம். மொத்தமாக 11 ரூம் இருக்குது. எல்லாமே ஏசி, வைஃபை, மற்றது டிவி எல்லாமே இருக்குது. இப்போ நான் ரூம் ரேட்டுகளை சொல்கிறேன். ஃபேமிலி ரூம்னு சொன்னால் ஒரு 4-5 பேர் தாங்கக்கூடிய, அதாவது ஏசியோட 7000 ரூபா, ஏசி இல்லைன்னா 5000 ரூபா, சாரி 5500 5000 ரூபா. அதே ட்ரிபிள் பெட்ரூம்னு சொன்னால் ஏசியோட 6500 ரூபா, ஏசி இல்லாமல் 4500 ரூபா. டபுள் பெட்ரூம்னு சொன்னால் ஏசியோட 5500 ரூபா, அதே ஏசி இல்லாமல்னு சொன்னால் 3500 ரூபா. இப்போ 11 ரூம் இருக்கிறதால இப்போ நீங்கள் பெரிய ஃபேமிலி ஒன்று வர்றீங்கன்னு சொன்னால் இங்கே தங்கி நிற்கலாம். மற்ற பாஸ்போர்ட் விசாக்கள் எல்லாம் பக்கத்தில் இப்போ வந்து நின்றுட்டு அலுவலை முடிக்கிட்டு போகிறார்கள். இந்த என்னென்னா சிங்கிள் ரூம் இல்லை, டபுள் ரூம் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நின்றுட்டு போகலாம். இப்போ நான் உள்ளுக்கு இடத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருக்குது. பஸ் இருந்தாலும் நீங்கள் கொண்டு விட்டுட்டு போகலாம். உள்ளுக்கு போய் ஒரு ரூம் ஒன்று அவைலபிளாக இருக்குது, அதையும் காட்டுறேன். அதோட இங்காலையும் ரூம் இருக்குது. அதில் பழைய கார் ஒன்று இருக்குது, டொயோட்டா செரா, ஆனால் இன்ஜின் இல்லாமல் இருக்குது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியேவும் 2 ரூம்கள் இருக்குது. இதுலேயே உண்டு, அங்காலே உண்டு, நிச்சயமாக உள்ளுக்கு இருக்குது. அதோட இப்போ உங்களுக்கு இந்த டீ எதில் வேணும்னா உள்ளுக்கு ஒரு சின்ன கடை மாதிரியும் வச்சுக்கணும். இந்த சோப், ஷாம்பு, மற்றது பேஸ்ட்டை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா மற்ற ஸ்நாக் ஐட்டம் எதுவும் வேணும்னா அதுவும் இங்கே வாங்கலாம். டீ வாங்கலாம். அப்படி உங்களுக்கு தேவையான விஷயங்களும் இங்கே வாங்கிக்கொள்ளும். இந்த தண்ணி, மற்றது ஜூஸ் அதெல்லாம் இங்கே வாங்கலாம். இப்போ இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். இதுதான் ரூம். இதுதான் இந்த டபுள் ரூம் சொன்ன 4 பேர் இல்லாட்டி 5 பேர் தாங்க, சாரி ஃபேமிலி ரூம் சொன்ன 4 பேர் இல்லாட்டி 5 பேர் தாங்கக்கூடியது. இது ஏசியோட என்ன 7000 ரூபா, ஏசி இல்லாமல் 5000 ரூபா. அதோட இங்கே கிச்சனும் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, சமைக்க போகிறீங்க, உங்களுக்கு சமைச்சு சாப்பிட விருப்பம்னு சொன்னால் ஒரு காமன் கிச்சனும் இருக்குது. நீங்கள் அதை பாவிச்சு கொள்ளலாம். இதில் டைனிங் ஏரியா இருக்குது, இங்கால கிச்சன் இருக்குது. இப்போ இந்த கிச்சனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இனி நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போ அடுத்த இடமா நான் எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால், இங்கே கொழும்புத்துறை ரோட்டில் லங்கா குளோபல் ரியல் எஸ்டேட்ன்ற ஒரு இடம் இருக்குது. நானும் ரியல் எஸ்டேட் இடம் வந்து தான் நினைக்கிறேன். ரியல் எஸ்டேட்டும் இருக்குது, அதோட ரூமுகளும் 2 கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது 170 கொழும்புத்துறை ரோட். இப்போ நீங்கள் ஜே ஹோட்டல் இருக்குது தானே, அதால் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இடக்கை பக்கம், இந்த மெயின் ரோட் வரைக்கும் இடக்கை பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ உள்ளுக்கு 3 ரூம் இருக்குது. இப்போ வீடியோ எடுக்க பெர்மிஷன் கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன். நான் தான் ஃபிக்ஸ் ரேட் தான். இப்போ சீசனுக்கு சீசன் மாறுற மாதிரி எல்லாம் இல்லை. ஒரேடியாக ரூம்களையும் பார்த்து ரியல் எஸ்டேட்டையும் பார்த்துங்க.
அதோட இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பர்த்டே பார்ட்டி இல்லாட்டி ரிசப்ஷன் அந்த மாதிரியான விஷயங்களும் செய்யலாம். ஏற்கனவே ஆக்கள் வந்து இந்த ரிசப்ஷன் வந்து செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இப்போ இங்கால ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ஆஃபீஸ் இருக்குது, அங்கால ரூமுகள் இருக்குது. இப்போ போயிட்டு உங்களுக்கு ரூமை காட்டிட்டு ரேட் என்ன மாதிரி என்ன சொல்கிறேன். இதுதான் ரூம். ஒரு மினி பார் மற்ற கிச்சன் உண்டு, அதோட பெட். இங்கே ஒரு டேபிள் இருக்குது, டிவி, இங்கே அவங்களோட உடுப்பகள் வைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. இங்கே வாஷ்ரூம். அதோட இப்போ உங்களுக்கு ஜூஸ் அதெல்லாம் வேணுமெண்டா அவர்கிட்ட சொல்லி வாங்கலாம். வைஃபை அதெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு டீ போட்டு வேணுமெண்டா இங்கேயே போட்டு குடிக்கலாம். இது எவ்வளோ காரும்? 6500. ஓகே, 7500. அங்கே ஒரு ஃபேமிலி ரூம் இருக்குது, 8500. ஆனால் அது சேர்த்து தான் 8500. செப்பரேட்டாக கொடுக்குறேன்னு சொல்லினா 6500. 6000 இதே ரேட்டுக்கு கொடுப்பீங்க. இங்கேயும் ஒரு ரூம். ஓகே. இப்போ பின்னேற நேரங்களில் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்கன்னா இப்படி பின்னுக்கு நிலத்துக்கு கீழேயும் வந்திருக்கலாம். இப்போ இது ஒரு ரூம். இது 7500. இது கொஞ்சம் இடம் பெருசுனால உங்களுக்கு 7500. அதோட இதில் மைக்ரோவேவ் ஒன்றும் இருக்குது. ஓ, மினி பார் ஃபெசிலிட்டி. மற்றது இங்கே அலுமாரி உண்டு. லாண்ட்ரி உங்கள்கிட்ட தந்தை செஞ்சு கொடுப்பீங்க, இங்கே கொடுத்தா செஞ்சு கொடுப்பாங்க. நீட்டான ஒரு ரூம் தான். இப்போ நாங்கள் அடுத்து அந்த ஃபேமிலி ரூம் ஐமருக்கா போய் பார்ப்போம். ஓகே, அந்த ஃபேமிலி ரூமையும் பார்த்தோம்னா ஸ்விம்மிங் பூல் அப்படி இல்லை. ஆடா, எவ்வளோ காலம் ஸ்டார்ட் பண்ணி? 4 வருஷமா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆடா, ரூம் அதில் கொடுக்குறது. அது போட்டு இது ஃபேமிலி ரூம். ஓகே. இப்போ 2 ரூம் இதில் சேர்ந்துருக்கு. நீங்கள் தனித்தனியாக வேணுமென்னா தனித்தனியாகவும் எடுக்கலாம், இல்லாட்டி சேர்ந்து ஒரு ஏரியாவும் எடுக்கலாம். ஆனால் வாஷ்ரூம் அது காமனாக தானே வருது. இப்போ 5 பேருக்கு இது காரணமாக இருக்கும். இப்போ ப்ரஷ் அதை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அது வந்துருக்கு. ஓகே, இதுன்ற ரிவ்யூ அதெல்லாம் மழை மாதிரியே தொடர்ந்து வரும், அதையும் பாருங்கள். இனி நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம்.